என் தங்கப்பிள்ளையே, வளர்பிறை பிரதோஷத்தினுடைய இந்த புதன் கிழமையில் என் பிள்ளைக்கான நல்ல செய்தியினை கொண்டு உன் வராகி அம்மா நான் உன்னை காண ஓடோடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் இன்று நீ தொடங்கவிருக்கின்ற ஒவ்வொரு செயல்களுக்குமான வெற்றி இந்த தாயானவள் என்னால் உறுதி செய்யப்பட்டது. என் தங்கமே, இன்றைய நாளில் நீ அதிர்ஷ்டத்தை பெற்ற குழந்தையாக உன்னுடைய நாளை தொடங்க வேண்டும். ஏனென்றால் பிரதோஷ நாளில் இந்த வராகியானவள் உன்னை தேடி வந்து உனக்கு தருகின்ற இந்த வாக்கானது கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கின்ற வாய்ப்பு. அது உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நேரம், இதனை நீ தவறவிட்டு விடாதே. என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற சில விஷயங்கள் எப்பொழுதுமே தெளிவாக நினைவில் வைத்து கொண்டிருப்பாயானால் இன்று நீ தொடங்கும் பொழுது அதை நீ தெளிவாகவே தொடங்கி விடுவாய். நிச்சயமாக இன்று பிரதோஷத்தில் நந்தி தேவரினுடைய அருளை பெற்று உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றியினை நிச்சயமாக நீ தொட்டு விடுவாய். என் பிள்ளையே, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகின்றாய். ஏனென்றால் பிரச்சனைகள் அடிக்கடி வருவதனால் இவையெல்லாம் ஒரே நாளில் முடிந்து நமக்கான முழுமையான சந்தோஷம் கிடைத்துவிட்டால் போதும் என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாயல்லவா? என் தங்கமே, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் எந்த ஒரு உறவிடத்திலும் இருந்தும் எந்த ஒரு விஷயத்தையும் நீ எதிர்பார்க்க கூடாது. எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் பொழுதுதான் வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் அதிகமாக வந்து விடுகின்றது. அதனால் வாழ்க்கையில் எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் நீ இருந்துவிட்டால் சந்தோஷம் தானாக உன்னை தேடி வந்துவிடும். என் பிள்ளையே, வாழ்க்கையில் நினைத்தவர்களும் உடன் இருப்பது கிடையாது. அவர்களுக்கான நேரம் வந்தவுடன் அவர்களும் உன்னை விட்டு பிரிந்து செல்லத்தான் செய்கின்றார்கள். அதனால்தான் யாரிடத்திலும் எந்த எதிர்பார்ப்புகளும் இருக்கக்கூடாது என்று அம்மா சொல்கின்றேன். என் தங்கமே, இன்று நான் சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள். மழை நீரை கண்டவுடன் உனக்கு அதிலிருந்து ஒரு விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மழை நீரானது புத்தம் புதிதாகத்தான் மேலிருந்து கீழே விழுகின்றது. அந்த மழைநீர் எங்கெங்கு கலக்கின்றதோ அதை பொறுத்து அதனினுடைய தன்மையும் அதற்குரிய குணமும் மாறுபடுகின்றது. அந்த மழைநீர் கங்கையில் கலந்தால் புனித நீராக மாறிவிடுகின்றது. அதே நேரத்தில் அந்த மழைநீர் கழிவு நீரில் கலந்தால் சாக்கடையாக மாறிவிடுகின்றது. கடலில் கலந்தால் அது உப்பாக மாறிவிடுகின்றது. பூமியில் ஊறினால் குடிக்கும் நீராய் ஊற்றாய் வருகின்றது. அதனால்தான் மனிதன் என் நிலைதான் உனக்கும் என்பதனை இந்த மலை உனக்கு சொல்கின்றது. அதாவது சேர்க்கை எங்கே நீ சரியாக சேர்கின்றாயோ அந்த இடத்தை பொறுத்துதான் உன்னுடைய நிலையும் மாறுபடும். நீ எவ்வளவுதான் ஓரிடத்தில் சென்று சேர்ந்துவிட்டு நான் அப்படி இல்லை என்று சொன்னாலும் யாரும் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பூவோடு சேர்ந்தால் பூ மணக்கும் என்று சொல்வார்கள். அதே நேரத்தில் நாரோடு சேர்ந்த பூ மணக்கும் என்று சொல்ல மாட்டார்கள். இதையெல்லாம் தெளிவாக புரிந்து கொண்டு யாரோடு எப்பேற்பட்ட பழக்கத்தை வைத்து கொள்ள வேண்டும் என்பதனை தெரிந்து கொண்டு என் பிள்ளை, உன் வாழ்க்கையில் நடப்பதையெல்லாம் சரியாக நீ எதிர்கொள்ள வேண்டும். எத்தனையோ துன்பங்களை கடந்து விட்டாய். இருந்தும் மனதில் ஏதோ ஒரு பயம் உனக்குள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. இன்னும் என்னவெல்லாம் வரப்போகின்றதோ என்கின்ற பயம்தான். இவ்வளவையும் கடந்துவிட்ட உனக்கு நிச்சயமாக இனி வருகின்ற விஷயங்களையும் சர்வசாதாரணமாக கடந்துவிட முடியும். என் பிள்ளையே, இன்றைய நாள் ஆனி மாதத்தினுடைய முதலாவது புதன்கிழமை வளர்பிறை பிரதோஷத்தோடு கூடி வந்திருக்கின்றது. இன்றைய நாளில் என் பிள்ளை, நீ நிச்சயமாக உனக்கான நேரத்தை நல்ல நேரமாக உருவாக்கி கொள்ள வேண்டும். உன்னுடைய எதிரி எத்தனை பெரியவர் என்பது முக்கியம் கிடையாது.
அவர்களை எதிர்த்து நிற்கிற திறன்தான் எவ்வளவு பெரியது என்பது முக்கியம். நீ திறமையோடு எதிர்த்து நிற்பாயானால் எதிரில் நிற்பவன் எவனாக இருந்தாலும், எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் அதை பற்றிய கவலை உனக்கெதற்கு? எல்லோரையும் அத்தனை எளிதாக உன்னால் வென்று காட்டிவிட முடியும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தையை, உள்ளங்கை பற்றி மெதுவாய் அழுத்தி, ஒன்றுமில்லை, எதுவும் நடக்காது, நான் இருக்கின்றேன் என்று சுவராய் நின்று காக்கும் நட்பு ஒன்று உனக்கு கிடைத்து விட்டது என்றால் அதுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த மிக பெரிய வரம். அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா? எப்பொழுது கஷ்டத்தின் உச்சத்தில் இருக்கின்றாயோ அப்பொழுது உன் கையை பிடித்து யாரொருவர் உனக்காக நான் இருக்கின்றேன், கவலைப்படாதே, எதுவும் நடக்காது என்று சொல்கின்றார்களோ அவர்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த மிக பெரிய பொக்கிஷமான ஒரு உறவாகும். இது போன்ற உறவுகளை ஒரு நாளும் வாழ்க்கையில் இழந்துவிடக்கூடாது. நல்ல சிந்தனைகளும் நல்ல செயல்களுமே உன்னுடைய காலை பொழுதையும் சரி, உன்னுடைய வாழ்நாள் பொழுதையும் சரி அழகாக்கி உனக்கு அர்த்தமுள்ளதாக மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல சிந்தனையோடு இன்றைய நாளை தொடங்கு. நல்ல செயல்களை மட்டுமே இன்று செய். என் பிள்ளையே, எப்பொழுதும் உன்னோடு தெய்வம் பயணிக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் ஒருவனுக்கு கிடைக்கின்ற உயர்ந்த வரம் என்ன தெரியுமா? திருப்திகரமான மனதுதான். திருப்திகரமான மனது உனக்கு இருந்துவிட்டது என்றாலே இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாமே கிடைத்து விட்டதாக அர்த்தம். ஏனென்றால் என்ன கிடைக்கின்றதோ அதை வைத்து சந்தோஷப்படுகின்ற மனது எல்லோருக்கும் இங்கு இல்லை. அதனால் எது இருக்கின்றதோ அதை வைத்து திருப்தி அடைகின்றவர்களுக்கு வாழ்க்கையில் எப்பொழுதுமே சந்தோஷம் மட்டும்தான் எஞ்சி இருக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். பொறுமையும் துணிவும் தன்னம்பிக்கையும் இருந்தால் அனைத்து பிரச்சனைகளையுமே வாழ்க்கையில் இருந்து தீர்த்து விடலாம். எந்த ஒரு பிரச்சனைகளுமே இல்லாத வாழ்க்கையாக உனக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக மாறிவிடும். இழப்பதற்கு இனி எதுவும் இல்லை என்றவுடன் உனக்கு ஒரு துணிச்சல் நிச்சயமாக வரும். அந்த துணிச்சல்தான் நீ என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என் பிள்ளையே, முதலில் நீ யார், உனக்குள் என்ன திறமை இருக்கின்றது, உன்னால் எது முடியும் என்பதனை நீ உணர வேண்டும். என்றால் எல்லாவற்றையும் இழந்துவிட்ட பிறகு இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுத்தரும் உன்னை யார் என்று. துணிந்து நின்று விட்டால் அதுதான் நீ, அதே நேரத்தில் சோர்ந்து படுத்து விட்டால் அதுதான் நீ என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம். என் பிள்ளையே, தான் மட்டும் முன்னேறி வாழ்க்கையில் நினைத்ததை அடைபவன் முயற்சியாளன். தன்னை சுற்றி இருப்பவர்களையும் எவன் ஒருவன் முன்னேற்றுகின்றானோ அவன்தான் இந்த வாழ்க்கையில் மிக பெரிய வெற்றியாளன் என்பதனை எப்பொழுதும் புரிந்து கொள். உன்னை யாரேனும் தவறாக நினைத்து விட்டார்களே என்கின்று நீ புலம்பிக் கொண்டிருக்காமல், இவ்வளவுதான் நம்மை புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த இடத்திலிருந்து விலகிச் செல்வதுதான் நீ அவர்களுக்கு கொடுக்கின்ற மிக பெரிய பதிலடி என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இந்த மாறிக்கொண்டிருக்கின்ற உலகத்திற்குத்தான் மாற்றங்கள் தேவையே தவிர உன்னுடைய மனதிற்கு அல்ல என்பதனை புரிந்து கொள். உன் மனதில் இருக்கின்ற நிலையான எண்ணங்களை மாற்றிக்கொள்ளாதே. உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக மற்ற மனிதர்களிடத்தில் இருந்துதான் உனக்கு மாற்றங்கள் தேவை என்பதனை புரிந்து கொள். என் பிள்ளையே, கடலை நோக்கி கல்லை எறிவதனால் கடலுக்கு வலிப்பது கிடையாது. கல்தான் காணாமல் போய்விடும். பரந்த மனதோடு இருந்தால் விமர்சிப்பவர்கள் எல்லாம் காணாமல் போய்விடுவார்கள். உனக்குள் அவர்கள் எரிகின்ற அந்த கல் அப்படியே காணாமல் போய்விடும். எதையெல்லாம் கண்டுகொள்ள வேண்டுமோ அதையெல்லாம் கண்டுகொண்டு, எதுவெல்லாம் வாழ்க்கையில் தேவையில்லையோ அதையெல்லாம் விட்டுவிட்டு இன்றைய நாளில் உனக்கானது அனைத்தும் உன் கைகளில் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இன்றைய நாளை நீ தொடங்க வேண்டும்.
மீண்டும் மீண்டும் முயற்சிகள் செய்யும் பொழுது வெற்றிக்கான சரியான பாதையை நிச்சயமாக கண்டுபிடித்து விடலாம் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.